சபாநாயகர் அவர்களுக்கு கடிதம் தந்திருக்கிறோம். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் எங்கே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வீல் சேர் வந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் இரண்டாவது வரிசையில் அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்திலே நிச்சயமாக தலைவர் கலைஞருடைய வீல் சேர் வந்து செல்ல வாய்ப்பில்லை. எனவே வந்து செல்லக்கூடிய வகையில் அவர் பங்கேற்கக்கூடிய நிலையில வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை சபாநாயகரிடத்திலே நாங்கள் வலியுறுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அதேபோல் 89 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எதிர்க்கட்சி என்ற அந்த பொறுப்பில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனவே எங்களுடைய உறுப்பினர்களோடு நாங்கள் கலந்து பேசக்கூடிய நிலையில் 89 பேர் உட்கார்ந்து பேசக்கூடிய நிலையில் அறையை ஒதுக்கி தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையும் முறையாக இதுவரையில் சபாநாயகர் பரிசீலிக்கவில்லை என்ற நிலையில்தான் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையும் இன்று சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதேபோல் சட்டமன்றத்தினுடைய கடந்த கால வரலாற்றில் இருக்கக்கூடிய மரபுகளை பார்க்கிற போது முதலமைச்சர் பதிலுரை சொல்லுகிற அந்த நாளில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றுவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை சபாநாயகர் அவர்கள் அந்த முறையை மாற்றி முதலமைச்சருடைய பதிலுரைக்கு முதல் நாளே எதிர்க்கட்சித் தலைவர் பேசிட வேண்டும் என்ற நிலையிலே நேற்றைக்கு கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் அந்த கருத்தை எடுத்துச் சொன்னபோது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராமசாமி அவர்களும் அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த கால வரலாற்றிலே எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றியதற்கு பிறகுதான் முதலமைச்சர் அவர்கள் அதே நாளில் பதிலுரை ஆற்றுகிற முறை கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆக அதையும் மாற்றுவது சரியல்ல. அது எதிர்க்கட்சி தலைவருக்கு உள்ள அந்த மரியாதையை சிதைக்கிற வகையில் அமைந்துவிடும் என்பதை நாங்கள் நேற்றைக்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் அதை வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோல் சட்டமன்றம் நடைபெறுகிற நேரத்தில் கவர்னர் உரை மீது நடைபெறக்கூடிய விவாதத்தில் குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 3 பேர் பேசுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் 2 பேர் தான் பேச முடியும் என்று சபாநாயகர் அவர்கள் எங்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நேரம் அதற்கு இடம் தராது, எனவே 2 பேர் தான் என்று சொல்லுகிறார்கள். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடந்த ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி, அதிமுக, திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, வலது கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுகவை ஒட்டியிருக்கக்கூடிய தோழமை கட்சிகள், இவ்வளவு கட்சிகளும் பேசுவதற்கான வாய்ப்பு கடந்த கால சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து நடந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் 89 சட்டமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு உள்ளடக்கி அவையில் இருக்கிற காரணத்தால் வேண்டுமென்றே திட்டமிட்டு 3 பேர் பேச வாய்ப்பில்லை, 2 பேர் தான் பேச முடியும் என்று சபாநாயகர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அதையும் மறுபரிசீலனை செய்து 3 பேர் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நிறைவாக நாங்கள் எடுத்து வைத்த இந்த கோரிக்கைகள் இதுவரையில் எங்களுக்கு சரியான, நாங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் எந்த பதிலும் சபாநாயகரிடத்திலிருந்து வரவில்லை. கடைசியாக கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள், தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், பரிசீலிக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லியிருக்கிறார். எனவே சனி ஞாயிறு 2 நாட்கள் இருக்கிறது, எனவே பொறுத்திருந்து பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய இந்த கோரிக்கைகளை சபாநாயகர் நிறைவேற்ற முன்வரவில்லை என்று சொன்னால் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை நாங்கள் ஈடுபடுவது என்பதை பற்றி எங்களுடைய தலைவரோடு கலந்து பேசி அதற்கு பிறகு நாங்கள் அதை உங்களிடத்தில் அறிவிக்கிறோம்.
அவருக்கு இருக்கை ஒதுக்கீடு பண்ணியாச்சு, உரிய முறையில் மரியாதை தரப்பட்டுள்ளதுன்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அதை நாங்களே சபாநாயகத்தில் போய் கேட்டோம். இன்னைக்கு எப்படி வர முடியும், வீல் சேர் ஒரு படிக்கட்டில் எப்படி ஏற்றி கொண்டு வர முடியும், எனவே அது முறையல்ல என்பதை நாங்கள் மீண்டும் இன்றைக்கு சபாநாயகத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் உங்கள்கிட்ட வெளிப்படையாக எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, ஆனா அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்றோமோ அதை சொல்லியிருப்போம். உங்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயம் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் அதான் தெளிவா விளக்கமா சொல்லிட்டேன். அதுதான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எந்த சூழ்நிலையில சொல்றாரு, எந்த கட்டாயத்தின் அடிப்படையில் சொல்றாருங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியல. ஆனா பெருந்தன்மை என்பது கிஞ்சிற்றும் இந்த ஆட்சியில இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றோம். இப்போது ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு அண்மையில திருப்பரங்குன்ற தொகுதியில அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் உறுதிமொழி கூட எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்துவதற்காக இன்றைக்கு சபையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை வந்தபோது நாங்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். அலுவல் ஆய்வு கூட்டத்தில் இன்று பேசுகிற போது ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இதே நிலை காளிமுத்து அவர்கள் சபாநாயகர் இருந்தபோது 2001ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை தொகுதியில் திமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வை பெருமாள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இறந்த நேரத்தில் இது மாதிரி ஒத்திவைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்றைக்கு கோரிக்கை வச்சோம். ஆனால் அப்போது இருந்த இதே ஆட்சி அப்போ அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபையை இதே முதலமைச்சர் தான் அப்போ இருந்தாரு. இதே ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான் அப்போ ஆட்சி இருந்தது, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனையை எங்களை எழுப்பியிருக்க முடியும். ஆனால் அதை நாங்கள் எழுப்பல. ஏன்னா பெருந்தன்மையோடு ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி மாதிரி நடந்திருக்கிறது. அந்த குடும்பத்தாருக்கு இரங்கல் சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இதில் எந்த அரசியல் நோக்கத்தையும் நாங்கள் கலக்காமல் அதை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பெருந்தன்மை ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அவரிடத்தில் இல்லை என்பதுதான் எங்களுக்கு வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கும்.